பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல தங்கமயில இருந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதியும் பாண்டியனும் சேர்ந்துக்கிட்டு, இங்க பாருமா உங்க அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி உடனடியே இங்க வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேண்டாமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நீ ஃபோன் பண்றியா இல்லை நாங்க ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்ட உடனே மயில் வந்து எதுவுமே பேசாம இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம பாண்டியனே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் சம்சாரமும் உடனடியாக வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ விசேஷம் போல இருக்குது, அதனால தான் கூப்பிட்ருக்காங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு மேக்கப்போடு வீட்டுக்கு வராங்க. வந்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் மனுஷ ஜென்மங்களா அப்படின்ற மாதிரி கோமதி வந்து காரி துப்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக குழலை சும்மா விடுவாங்களா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி உடம்பு ஃபுல்லாக பொய்யே ஊறிட்டுருக்கு, சரியான ஃப்ராடு பொம்பளை போல இருக்கு நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் என்ன உங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டோம், எதுக்காக ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கோவப்படவும், உங்கள் பொண்ணு எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் மாணிக்கம் இருந்துட்டு எங்கள் பொண்ணு எம்ஏ இங்கிலீஷு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரவணன் ரொம்பவே கோவப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு பொருளை அடிக்கிறதுக்காக வராங்க. ஏன்பா கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெறும் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா, எங்கள் பையனை விட உங்கள் பொண்ணு 2 வயசு பெரியவளா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு என் பையன் உன்னால் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும், இப்போவே நீ உங்கள் அம்மா அப்பா கூட கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.